ஏர்வே சடன்லி. அந்த மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நம்ம நாக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுழண்டு உள்ள போயிட்டு அந்த மாதிரி சுழண்டு போயிட்டு ஏர்வே பிளாக் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல யாராவது படுத்துருந்தாங்கன்னா கூட இறந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க சரியா அவங்கள கவனிக்கல, மயக்க போட்டு விழுந்திருக்காங்க, நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அந்த டங்க் வந்து ஃபால் பேக் ஆகி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சார் சொன்னார்ல மூச்சு செக் பண்ணணும்னு சொன்னார். மூச்சு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? ஒரு விரலத்தை போயிட்டு மூக்கு கிட்ட வச்சு செக் பண்ணீங்க. இந்த பொசிஷன்ல ஆல்ரெடி வந்து ஏர்வே வந்து ஆல்ரெடி பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் பண்ண ஏர்வே கை வச்சீங்கன்னா கரெக்டாக உங்களால பிரீத்தை செக் பண்ண முடியாது. அப்போ ஏ ஃபார் ஏர்வேன்றது ஓப்பன் த ஏர்வே. முதல்ல ஏர்வே வந்து அந்த டங்கை பழைய நிலைமையை கொண்டு வந்துட்டு தான் நீங்க செக் பண்ணணும். ஓகே, அவுட் டு த இந்த ஓப்பன் ஏர்வே பார்த்தீங்கன்னா ஹெட் டில்ட் சின் லிஃப்ட். ஹெட்டை வந்து டில்ட் பண்ண எல்லாமே இந்த 3 ஃபிங்கர் வந்து மேலே வைக்கல, நெத்தி மேலே 3 ஃபிங்கர் எல்லாம் டச் பண்ணுங்க. 3 ஃபிங்கர் டச் பண்ணுங்க. The simple head tilt chin lift method. இப்போ the method called as head tilt chin lift. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா tongue will become a normal mode. ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் you should check for breathing. இப்பதான் நீங்க breathing செக் பண்ணணும். அந்த breathing செக் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு called as LLF. சொல்லுங்க, LLF. Look, listen, feel. ரைட், பாருங்க. ஓபன் பண்ணிட்டீங்க, பிரீத்திங் செக் பண்றாரு. எங்க பாக்குறாரு? லுக் ஆன் தி செஸ்ட் ஏரியா. நார்மலா பிரீத் இருந்தானோ அப் டவுன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க பார்த்தாலும் தூரத்துல இருந்து கூட பார்க்கலாம். யாருக்காவது பிரீத்திங் இருக்குன்னா அப் டவுன் ஆகும். லுக் ஆன் தி செஸ்ட் ஏரியா. அப் டவுன் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட். ठीक है, செகண்ட் क्या करना चाहिए आपको? लिसन एनी साउंड एंड सिग्नल. அவர் என்ன பேசுறாரா மணக்குறாரா உங்க காது கிட்ட கேட்கலாம். காது மூக்கு பக்கத்துல இருக்கு, வாய் பக்கத்துல இருக்கு. தேர்ட், எல்லாரும் கை ஒரு ஃபிங்கர் எடுங்க.